பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவுடைய 117வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைய தினம் முதலமைச்சர் பல்வேறு இடங்களில் அண்ணா சிலைகளுக்கு மரியாதை செலுத்துகின்றார். முதலாவதாக அண்ணா அறிவாலயத்தில் அண்ணா சிலைக்கு மரியாதை செலுத்திய முதலமைச்சர் தொடர்ந்து வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள அண்ணா பூங்காவில் உள்ள அண்ணா சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டுள்ள அவருடைய படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து இங்கு சிலைக்கு மேல் சென்று மாலை அணிவித்து முதலமைச்சர் மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து இந்த மரியாதை செலுத்திய பொழுது துணை முதலமைச்சர் அதுபோல கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள், அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். இந்த வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் பொழுது வந்திருந்த முதலமைச்சரை ஒரு ஆயிரக்கணக்கான திமுக தொண்டர்கள் உற்சாகமாக சிவப்பு கருப்பு உடையுடன் சீருடையுடன் அணிவகுத்து நின்று முதலமைச்சரை வரவேற்றார்கள். தமிழ்நாட்டை தலைகுடிய விட மாட்டேன் என்று முதலமைச்சர் சூழலித்ததன் எடுத்துக்காட்டும் விதமாக ஒவ்வொருத்தருடைய கைகளில் பதாகைகளும் முதலமைச்சரை தலைகுனிய விட மாட்டேன் என்ற பதாகைகளை ஏந்தி முதலமைச்சரையும் மாநில சுயாட்சியை தொடர்ந்து கடைபிடித்து வரக்கூடிய முதலமைச்சருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தும் முதலமைச்சர் அவர்கள் உற்சாகமாக வரவேற்றார்கள். தொண்டர்களுடைய இந்த வரவேற்புக்கு மத்தியில் முதலமைச்சர் வந்திருந்து அண்ணா படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியும் சிலைக்கு மாலை அணிவித்தும் மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அண்ணா சாலையில் உள்ள அண்ணா சிலைக்கு மரியாதை செலுத்துவதற்காக முதலமைச்சர் தற்பொழுது சென்று கொண்டிருக்கின்றார்.